அன்பிற்குரியவர்களே, பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த நிகழ்வு என்னுடைய குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்துகிறது. தேவதானத்துக்கு போயிருந்தப்போ ஃபாதர் கலை நிகழ்ச்சிகள்லாம் வச்சு அந்த ட்ராமா, நடனம், அதன் வழியாக நற்செய்தி போதித்துக் கொண்டிருந்த போது சொன்னேன். அப்போது அங்கே வந்திருந்த அந்த புது ஃபாதர்ஸில் எனக்கு இருந்த சந்தோஷம் அளப்பரியதாக இருந்தது. அதுபோல் இன்றைக்கும் அதே நினைவு. நாங்கள் சின்ன வயசில் ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கப்போ ஃபாதரோட கம்பெனியன் ஒருத்தர் அங்கே இருக்கிறார், அமுதன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய நாடகம் போடுவாங்க. அந்த நாடகம் ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா காலையில் ஒரு 4 மணிக்கு முடியும். அந்த நாடகத்தில் அந்த மைனர் கேரக்டர்ஸ்க்கு எங்களையும் அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் மேக்சிமம் நானாக தூங்கிடுவேன், ரொம்ப சின்ன பையன், ஒரு சின்ன கேரக்டருக்காக. அப்போது அது ஒரு நற்செய்தி போதிப்பாக தான் இருந்துச்சு. திருவிழா காலத்தில் இந்த திருவிழாவை பற்றியோ இல்லை மாதாவை பற்றியோ அவங்க நீண்ட நாடகம் போடுவது வழக்கம். இப்போது இந்த நவீன காலத்தில் அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் குறைந்து கொண்டு வந்திருக்கிற பொழுது ஃபாதர் நாடக வழி சிலுவை பாதை என்ற உடனே ஒரு ஆவல் ஏற்பட்டது. இது எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் போகும் பேசிட்டு இருக்கவங்க கூட ஃபாதர் சொன்னாங்க, இவங்க இதை எவ்வளோ வருஷமாக செஞ்சுட்டு இருப்பாங்க, இவ்வளவு எனர்ஜியோட கொஞ்சம் கூட அந்த லெவல் குறையாம அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுலேயும் அந்த குறிப்பாக நடிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லா அந்த நுண் கலைஞர்களும் இந்த உடை மாற்றுவதிலிருந்து, இந்த திரை மூடப்படுவது திறக்கப்படுவதிலிருந்து, அந்த மேக்கப் போடுறதிலிருந்து, அந்த ஆள் நடிச்சிட்டு இருந்தவர் முழு கதாபாத்திரமாக மாறி தங்களையே நடித்து கொண்டிருந்தவங்களிருந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக நடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, பல சமயத்தில் இந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது வயசான பாட்டிமார்கள் இருந்தால் டிவிக்கு முன்னாடி உட்காந்து திட்டுவீங்கல்ல, அவனை பார்த்தியா அடங்குறானா பாரு, அவன் மட்டும் அவனை எதுக்கு தான் வச்சிருக்கானோ இல்லையா அப்படி நம்ம திட்டுவோம். பல பேருக்கு அந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவது அந்த நடிகருடைய திறமை. அதே சமயத்தில் இயேசுவாக நடித்தவர்களும் உடன் நடித்தவர்களும் அந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினார்கள் உங்கள் மத்தியில் என்பது எனது ஆழ்ந்த நம்பிக்கையாக இருந்தது. தொடங்கும் போது இது எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டோம். ஆனால் முடியும் போது இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தொடக்கம், நல்ல முடிவு எப்படி போனது என்பதை இயேசுவனுடைய அந்த பாடல், அந்த சிலுவை பாதையை காட்சி வழி தியானம் மாதிரி கண் திறந்து கொண்டே நாம் அதை தியானிப்பதற்கு வகை செய்த கோவையைச் சேர்ந்த குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் ஜெபங்களும், அதே சமயத்தில் இதனை ஏற்பாடு செய்த பங்கு தந்தைக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துகளும் ஜெபங்களும். ஒரு பெருமையான ஒரு நிகழ்ச்சி. தம்பி மனோஜ் சொன்னது மாதிரி இது ஒரு பழைய நினைவுகளை எல்லாம் அப்படியே மனதுக்கு கொண்டு வந்தது. சமணசூர் பங்கில் வளர்ந்தவன். சமணசூரில் பாஸ்கா போடுவாங்க. அந்த பாஸ்காவிலலாம் அந்த குட்டி பிசாசை நடிக்கிறதுக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருக்கிறார், இயேசுவை சோதிக்கிற ஆட்களோடெல்லாம் அப்படின்னா. அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். அந்த பாஸ்காவை அப்படியே நினைவுபடுத்தியது. அடுத்ததாக ஒரு 4 பேருக்கு நான் சிறப்பாக பாராட்டி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று அன்பு சகோதரர் ஆண்டனி அவர்களுடைய மனோஜ் சொன்னது மாதிரி அவருடைய அந்த குரல் வளம், அனுபவம், இயேசுவின் மீது வைச்சிருக்கக்கூடிய பற்று, அதை அவருடைய பேச்சில் இவ்வளவு நேரம் 7 மணிக்கு ஆரம்பிச்சது 9:20 ஆகுது. இவ்வளவு நேரம் 2 மணி நேரத்தை தாண்டி இவ்வளவு சிறப்பாக எந்த சோர்வும் இல்லாமல் நமக்கும் சோர்வை கொடுக்காம பேசியிருக்கிறார். அவரை மனதார பாராட்டுகிறேன். ஓகேவா, நிறைய அனுபவங்கள், உங்களுடைய அனுபவத்தை கேட்க ஒரு சில நேரத்துலலாம் ஒரு சோர்வு வரும். அதாவது என்ன, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இவ்வளவு சிலுவையா அப்படிங்கிற ஒரு சோர்வு வரும். சோர்வை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு அருமையான செய்தியை கொடுத்திருக்கிறீங்க. நீங்கள் வாழும் சாட்சியாக இருக்கிறீங்க. அதனால அவருக்கு அடுத்ததாக இயேசுவாக நடித்தவருக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுகள். அவரையும் பாராட்டுகிறேன். அவ்வளவு சிறப்பாக எல்லா காட்சிகளிலுமே, அது கீழே விழுகிறதாக இருக்கலாம், அல்லது சிலுவையில் அறையக்கூடிய அந்த நிகழ்வாக இருக்கலாம், அதே போல அப்படியே பிணமாக படுத்திருக்கிறதாக இருக்கலாம். அதனால அவங்க 2 பேருக்கும். அடுத்ததாக ஒரு கேரக்டர் தம்பி மனோஜ் சொன்னது மாதிரி அப்படியே அவருடைய அந்த ஆக்ஷன்
எல்லாரும் ஸ்டில்லா அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா அவர் மட்டும் அப்படியே அந்த அந்த கையை வச்சாருன்னா கையை அப்படி வச்ச கையை எடுக்க மாட்டார். அப்படியே அந்த தத்ரூபமாக நடித்தது. அது என்ன கேரக்டர் பிரதர்? கைபாஸ், ரைட்? நான் அதான் நினைச்சேன் நான். ஓகே, கைபாஸ். அதனால நான் பரிசெயர்கள் சதிசெயர்கள் யாராவது கைபாஸுடைய ரோல் அது உண்மையிலேயே அது ஒரு உயிரை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கைபாஸுடைய ரோல். அதனால கைபாஸுக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். ஓகேவா? அடுத்ததாக அன்பு சகோதரர் ஆண்டனி அவருடைய பையன் சாம், அது அவனை பாராட்டி ஆகணும். அது அப்பா எப்போ முடிக்க போறாரு அப்படிங்கிறது தெரியுது. கரெக்டா நின்றுக்கிட்டு சூப்பர், காட் பிளஸ் யூ, வெரி குட், சூப்பர். எனக்கு அது இந்த 4 பேரை பர்டிகுலரா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த 4 பேருக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதுக்காக மற்றவங்கலாம் ஒழுங்கா செய்யலை அப்படிங்கிறதுலாம் இல்லை, இருந்தாலும் அந்த சிறப்பான பாராட்டுகள். இன்னொன்று 4 துண்டு தான் எடுத்துட்டு வந்தேன், அதனால இல்லை, அது எல்லாருக்கும் இருக்குது. நான் என் பங்கிலிருந்து எடுத்துட்டு வந்தது 4 டவலை. அந்த 4 டவலை உங்களுக்கு அந்த 4 பேரை சூஸ் பண்ணி உங்களுக்கு என்னுடைய சார்பாக என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு பாராட்டுகிறேன். அதுக்கப்புறம் பல்லங்கோயில் பங்கின் சார்பாக எல்லா கலைஞர்களுக்குமே பொன்னாடை அணிவிப்பாங்க. அதனால அந்த 4 பேருக்கு மட்டும் நான் பொன்னாடை அணிவிக்க ஆசைப்படுகிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோர கைதட்டலாம் எல்லாரும் சேர்ந்து. வெரி காட் பிளஸ் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அற்புதமான பணி, சிறப்பாக செய்யுங்க. கடவுளுடைய அருள் உங்களோடு இருக்கட்டும். ஆரோக்கியம் தாயானவள் உங்கள் கூடவே இருந்து உங்களுடைய இந்த பணி வாழ்க்கையை எப்படி இயேசுவுக்கு துணையாக இருந்தாங்களோ அதே போல உங்களுடைய அன்றாட இந்த பணி வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் ஆரோக்கிய தாயானவள் உங்களோட இருக்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அடுத்து நம்முடைய பரிமந்த செயலர் அவர்கள் குழுவினருக்கு நன்றி சொல்லி தன்னுடைய உரையை வழங்குவார்கள். திருப்பலிக்கு நன்றி சொல்லுவோம். மிக அருமையாக திருப்பலிக்கு தலைமை ஏற்று திருப்பலியை சிறப்பாக நடத்தி தந்த அருட்தந்தை ஆரோக்கிய பாஸ்கர் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி உதவி பங்கு தந்தை மனோஜ் பிரபாகர் அவர்களுக்கும் நன்றி. மிக சிறப்பாக இந்த பாடல் குழுவினர் இந்த திருப்பலியை சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் தஞ்சையிலிருந்து வருகை தந்து அந்த குழுவினை வழிநடத்திய டோம்னிக் அவர்களுக்கும், இந்த திருப்பலி நடைபெறுகிற நேரத்திலே அந்த திருப்பலி அரங்கத்தை மேடையை பூ அலங்காரம் செய்த அருள் சகோதரிகளுக்கும் நன்றி. இப்ப இந்த நிகழ்ச்சியை பற்றி 2 பேர் வாழ்த்துறை வழங்கிட்டாங்க, அதனால நான் திருப்பியும் சொல்ல முடியாது. தவக்காலங்களிலே வெள்ளிக்கிழமை சிலுவை பாதைகளை தனியாக சந்தித்து இருக்கிறோம். தவக்காலத்திலே ஒரு நாள் தியானத்தை சந்தித்திருக்கிறோம். இந்த 2ஐயுமே ஒரு சேர இந்த நேரத்திலே தன்னுடைய சிம்மக்குரலால், சிம்மக்குரல் இந்த வயசுல இந்த குரல் அற்புதமானது, கடவுளுடைய கொடை. அந்த சிம்மக்குரலிலே தன்னுடைய அனுபவ சாட்சியத்தை கூறி மிக அற்புதமான ஒரு சிலுவை பாதையோடு இணைந்த தியானத்தை, அருங்கொடை தியானத்தை இன்று நிகழ்த்தி இருக்கிறார் திரு அந்தோணிசாமி அவர்கள். அவர்களுக்கு நாம் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு இணைந்து அவருடைய அசைவுகளுக்கெல்லாம் உயிரோட்டம் கொடுக்கிற அந்த குழுவினரை சார்ந்த அனைவருக்கும் உங்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலுமாக இங்கே இந்த ஒளிவெளியை மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிற அதே குழுவினர் தான், அவர்களுக்கும் மிக சிறப்பானதொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்புடன் நடைபெறுவதற்கு அருமையாக உடல் உழைப்பினை நல்கிய, பொருளாதாரத்திலே உதவியை நல்கிய அனைவருக்கும் நன்றி. மிகச் சிறப்பாக இந்த சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த ஏரியாவையே ரொம்ப அழகாக அமர்வதற்கு ஏற்பாடு செய்த விடுதி காப்பாளர்கள், விடுதி மாணவர்கள், சமையலுக்கு உதவி செய்த சமையலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் யாரையும் நான் உடனே இன்னும் சொல்லிட்டே போனால் லேட் ஆகிட்டே இருக்கு, காலம் கருதி விரைந்து முடிக்கிறேன். சிறப்பாக ஒரு காரியத்தையும் சும்மா ஒரு சின்ன ஒரு பெஞ்சு போட்டால் கூட அதுலேயே ஒரு நேர்த்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து நின்று நிதானித்து கூடவே இருந்து செயல்படுத்தி
இந்த விழா சிறப்புற அமைவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய பங்கு தந்தை திரு அமிர்தராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பங்கு மன்றம் சார்பாகவும் இறை மக்கள் அனைவர் சார்பாகவும் இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய இரு தந்தையர்களும் இந்த குழுவினர்கள் எல்லாருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கிற விதத்திலே பொன்னாடை அணிவித்து மகிழ்வார்கள். குழுவினர்கள் அனைவரும் வந்து இந்த பொன்னாடையை பெற்றுச் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக சகோதரர் அந்தோணிசாமி அவர்களுக்கு மற்ற குழுவினர்கள் அனைவரும் தயவுசெய்து வரிசையாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க எல்லாரும் வாங்க. மற்ற வராதவங்க வாங்க 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 வாங்க. எல்லாரும் வந்தீங்களா? வேற யாரும் வாங்க வாங்க வாங்க. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட இந்த வாய்ப்பை அருணாதர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். முதலாவது இறைமகன் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக தந்தை அவர்களை பற்றி எனக்கு தெரியாது. ஃபாதர் ஸ்டீபன் ராஜ் அவர்கள் தான் எனக்கு நன்கு தெரியும். அவர்தான் தந்தையினிடத்திலே சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள். எனவே அருட்தந்தை ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த அருட்தந்தை அவர்களுக்கு இருகரம் கொப்பி கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமை ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். சிரித்த முகம், பழகுவதற்கு இனிமையானவர். எனவே அப்படிப்பட்டதான ஒரு பங்கு தந்தையை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். வந்திருந்த தந்தை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். தந்தையினுடைய உற்சாகமான வார்த்தைகள் அதெல்லாம் எங்களை மிகவும் கவர்ந்தது. ஏன்னா லே பிரீச்சர்ஸ் இந்த மாதிரி அருட்தந்தையர்கள் கொடுக்கிற உற்சாகம் தான் எங்களை மீண்டும் மீண்டும் பணிவாழ்வுக்குள்ளே கொண்டு செல்லும். ஏன்னா முன்னாள் ஆயர் ஏன் அவரை என்னால் மறக்க முடியலன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நிகழ்வாக இருந்தாலும் என்னை உடனே கூப்பிடுவார். கூப்பிட்டு என்ன எப்படி இருந்துச்சு என்று எல்லாம் கேட்பார். நாங்கள் லண்டன் பிரீச்சிங் போயிட்டு வந்தோன்னே உடனே மீட்டிங் போட்டு கூப்பிடுவார். எப்படி இருந்துச்சு, எல்லாம் மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தெல்லாம் கேட்பார். அப்படிப்பட்ட மக்களின் ஆயராக இருந்தார். எனவே அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட
ஆயர்கள், குருக்கள் அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதல், அவர்களுடைய ஜெபம், அவர்கள் எங்களுக்கு கொடுக்கிற ஊக்கம்தான் இந்த நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே பணி செய்ய எங்களை தூண்டி விடுகிறது. அதன்படியாக எங்களுக்கு ஊக்கமளித்த அருட்தந்தையர்கள் இருவருக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகளையும் ஜெபங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். தந்தை அவர்களுக்கு கொண்டாட நாங்கள் கொண்டு வரல, தந்தைக்கு மட்டும்தான் கொண்டு வந்தோம். தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன். எனவே கிறிஸ்து ஜோதி கத்தோலிக்க வல்லமை ஊழியத்தின் சார்பாக இந்த எளிய பொன்னாடையை தந்தை அவர்களுக்கு அறிவிக்கிறேன். தாங்க முடியாமல் முதல் விசை கீழே விழுந்து கிடக்கிறார். அவன் முதுகை பார்த்து அந்த ஐயப்பரை எழுந்திருக்க சொல். தள்ளாடி சிலுவையின் பாரம் தாங்காமல் தள்ளாடி தடுமாறி அவர் கீழே விழுந்து கிடந்தார். கீழே விழுந்த இயேசு மீண்டும் எழுந்து கொல்கதா மலையை நோக்கி பயணமானார். என கருமையானவர்களே, இயேசு கீழே விழுந்தார், மீண்டும் எழுந்து கொல்கதா மலையை நோக்கி நடந்தார். ஆனால் இன்றைக்கு மனித சமுதாயம் பாவம் என்கிற சேற்றிலே விழுந்து கிடக்கிறது. அதிலிருந்து எழுந்து நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என கருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ தவக்காலங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவராக அவன் தாய் பார்த்து அழைக்க வேண்டும். என் மகனே, இயேசுவே, என் செல்ல மகனே, தந்தையின் சித்தத்தை நிறைவேற்று. அம்மா, அம்மா, தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதே கட்டாயப்படுத்தப்பட்டான். வலுக்கட்டாயமாக இயேசுவின் சிலுவையை அவன் சுமந்தான். ஆமென். கருமையானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு உதவி செய்வது. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது அதில் கிடைக்கிற பேரானந்தம், அதில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் வேற எதிலும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய கோயம்புத்தூர் மறை மாவட்டத்திலே ஃபாதர் வில்லியம் ஜோசப் என்று சொல்லக்கூடிய அருட்தந்தை இருந்தார்கள். இப்பொழுது எஸ்எம்ஏ சபையிலே வேத போதக சபையிலே இருக்கிறார்கள். நான் வாலிபனாய் இருந்த பொழுது அவர் என்னை சைக்கிள்ல கூட்டிட்டு போய் சென்ட் மதர் தெரேசா கான்வென்ட்ல இருக்கிற ஆண்கள் முதியோர்களுக்கு சேவிங் பண்ணி மொட்டை அடிச்சு குளிக்க வச்சு அந்த பணியை எனக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே நானும் தந்தையவர்களும் சென்று நான் இயேசுவுக்குள் வந்த பிற்பாடு முதலாவதாக நான் செய்த பணி அந்த அருட்தந்தையோடு சென்று அங்க இருக்கிற வயதானவர்களுக்கு சேவிங் பண்ணி மொட்டை அடிச்சு குளிக்க வச்சு அந்த பணியை தான் செய்தேன். அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்பர் ஆகி முடிஸ்க்கு போயிட்டார். அவர் சொன்னார், ஆண்டனி தொடர்ந்து இந்த பணியை செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டார். கட்டாயம் செய்கிற ஃபாதர். என்னுடைய நண்பர்களை அழைத்துக் கொண்டு 8 மணி பூசை முடிஞ்ச உடனே நேரா 10 மணிக்கெல்லாம் நாங்க கான்வென்ட்டுக்கு வந்துருவோம். மதியம் 2 மணி வரைக்கும் அந்நாட்களில் எங்களுக்கு வாகன வசதிகள் கிடையாது, பஸ்ல தான் வரணும். கஷ்டப்பட்டு வந்து அவங்களுக்கு ஏறக்குறைய 150 பேர் இருப்பார்கள். அத்தனை பேருக்கு சேவிங் பண்ணி மொட்டை அடிச்சு குளிக்க வச்சு இந்த பணிகளை செய்து முடிக்கிற பொழுது மதியம் 2 மணி ஆகிவிடும். ஒரு பக்கம் மோஷன் போய் கொண்டிருப்பாங்க,
ஒரு பக்கம் ஈ அரிச்சு கொண்டிருக்க அந்த இடத்துல, இன்னொரு பக்கம் அங்க உட்கார்ற ஈ தான் எங்க வாயில மேல உட்கார். அப்படியே கையை வச்சு இப்படி தொடச்சிட்டு எங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த, எனக்கு குறிப்பாக இயேசுவுக்கு நாம் சேவை பண்ணுகிறோம். அன்னை தெரேசா, புனித அன்னை தெரேசா சொன்ன அந்த காரியங்கள் என் மனதிலே பட்டது. எனவே இயேசுவுக்கு நாம் சேவை பண்ணுகிறோம் என்று சொல்லி சேவை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்க, ஒரு சந்தோஷம். அந்த வாரம் முழுவதும் இருக்கும், காணாததை கண்டதை போல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்படிதான் சமூக சேவைக்கு நான் வந்தேன். ஆம் என கருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, பல காரியங்கள் ஆண்டவருக்காய் செய்யும்படி செய்தார். ரோட்ல இருக்கிற ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, பெரிய வியாழக்கிழமை அன்றைக்கு நாங்கள் சாப்பாடு செஞ்சு ரோட்ல இருக்கிற ஏழைகளுக்கு கொடுப்போம். அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 சாப்பாடாவது எங்க சக்தி தகுந்த மாதிரி கொடுத்து கொண்டிருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 200 சாப்பாடு இப்படியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என கருமையானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பரும் பெருமைக்காய் சொல்ல, ஆண்டவன் நாம மகிமை அடைய நான் சொல்கிறேன், சாட்சியாய் சொல்கிறேன். கோட்டமேடு என்கிற இடத்துக்கு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அச்சமயத்திலே ஒரு வாலிபன் குஷ்டரோகி அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தான். ஏறக்குறைய 30 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன். அவனுடைய 2 கரங்களிலும் விரல்கள் அழுகி போயிருந்தது, 2 கால்களும் அப்படியே சதை அழுகி இருந்த சூழ்நிலை. அவன் பசியோடு இருந்தான். அச்சமயத்திலே சென்று, உங்களுக்கு பசிக்குதா என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். அப்பொழுது, ஆமா, யாரும் எனக்கு உணவு கொடுக்கல என்று சொன்னான். பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ல டிஃபன் வாங்கி அந்த டிஃபனை எடுத்து அவனால சாப்பிட முடியாது. எனவே அதை பிசைஞ்சு உள்ளங்கையிலே நான் வைத்தேன். அவன் அப்படியே சாப்பிட்டான். அப்பொழுது இருந்த எங்களுடைய பங்கு தந்தையின் இடத்துல போய் சொன்னான், ஃபாதர், இந்த மாதிரி அவன் தெருவில் கஷ்டப்பட்டு இருக்கான், எங்கேயாச்சும் சேர்த்திடலைங்களா என்று கேட்டேன். உடனே அவர் தூத்துக்குடிக்கு போன் பண்ணி சிஸ்டர்ஸ் வச்சிருக்கிற அந்த ஹோம், லெப்ரசி ஹோமுக்கு அவர் தொடர்பு கொண்டார். உடனே கொண்டு வர சொல்லிட்டாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாய் ஒரு ஆட்டாவை எடுத்துக்கொண்டு அந்த வாலிபனை தூக்கி ஆட்டால வைக்கிறதுக்காக நாங்கள் சென்றோம். அந்த ஏரியா முஸ்லிம் மார்க்கத்தை சார்ந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் வசிக்கிற ஒரு இடம். கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் அதிகமாக இஸ்லாமிய மக்கள் அங்கே வசிக்கிறார்கள். எனவே பக்கத்தில் இருக்கிறவங்க இடத்துல ஒரு குடம் தண்ணீர் வாங்கி அவர் மேல ஊற்றி அவரை குளிப்பாட்டி அந்த ஆட்டாவை எடுத்து வைக்கிற பொழுது அங்கே கூட்டம் கூடிவிட்டது. அச்சமயத்திலே ஒரு குரல் மட்டும் ஒலிக்கிறது. நான் அவர்களை பார்க்கவில்லை. ஒரு சத்தம் கேட்கிறது, இவர்கள் கிறிஸ்துவர்கள், இவர்கள் கிறிஸ்துவர்கள், எனவேதான் இப்படி செய்கிறார்கள். அங்கே பைபிள் பிரசங்கம் பண்ணப்படவில்லை, அங்கே பைபிள் பிரசங்கம் பண்ணப்படவில்லை. இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டது. அங்கே ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்பட்டு அடுத்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற பொழுது அங்கே கிறிஸ்துவானவர் மகிமை அடைவார். ஆம் என கருமையானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நான், எனது குடும்பம் என்று ஒரு குறுகிய வட்டத்திலே வாழ்ந்து கிடப்பதல்ல. அடுத்தவர்களை நினைவு கூர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து, தண்ணீரில் வாடுகிற மக்களுக்கு உதவி செய்து வாழ்க்கை நடத்துவதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. நாங்கள் இன்ஃபன்ட் ஜீசஸ் சில்ட்ரன்ஸ் ஹோம் என்று சொல்லி ஒரு ஹோமை வைத்திருந்தோம். இப்பொழுது ஒரு பையன் தான் இருக்கான். ஏறக்குறைய 25 பசங்க இருந்தாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாம் எத்தனையோ பசங்களை நான் படிக்க வச்சு, அவங்கள டிப்ளமா வரைக்கும் படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்காங்க. என் பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அவங்க என் மடியில வந்து உட்கார வருவாங்க. நான் சொல்லுவேன், ஐயோ அவங்க முன்னாடி உட்கார வேண்டாம், அவங்க பொக்குன்னு போயிடுவாங்க, நீங்க தள்ளி போங்க என்று தள்ளி விடுவேனா. ஆமன கருமையானவர்களே, யோசனை பண்ணி பாருங்க. யார் பெற்ற பிள்ளைகள் அவங்களை பார்க்கிற பொழுது, என்னை பார்க்கிற பொழுது அப்பா என்று சொல்லுவார்கள். என் அம்மாவை, என்னுடைய மனைவியை அம்மா என்று சொல்லுவார்கள். அப்படிதான் நாங்கள் வளர்த்து எடுத்தோம். ஆமன கருமையானவர்களே, சின்னம் பெரிய சகோதரர்களுக்கு செய்த போதெல்லாம் அவற்றை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் சொன்னார். செய்து பாருங்க, ஏழைகளுக்கு உதவிக்கரம் நீட்டி பாருங்க.
அதன் மூலமாய் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மகிழ்ச்சி கடவுள் கொடுப்பார், அது யாராலும் கொடுக்க முடியாது. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். சிந்திப்போம், செயல்படுவோம். எங்கள் பேரில் ஆடி நரம்பு திசுக்கள் தரிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்காய் இந்த பாடு, உமக்காய் இந்த நிலை, நெஞ்சமெல்லாம் உடையுதப்பா. எருசலேம் மகளீரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு அவர் சாவை வென்று பிசாசை வென்று உயிரோடு இயேசு எழுந்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இப்பொழுது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாய் இறங்கி போவதாக. இயேசுவுடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். இயேசு சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகம் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்திலே பலன் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே பலன்